இந்த இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி ஒவ்வொரு ஆளுக்கும் வீடு கட்டி கொடுப்போம் என்று அகரம் சீப்பந்தி பகுதியில் 210 வீடுகள் கட்டி அவர்களுக்கு சுகாதார முறையில் சிமெண்ட் சாலை, வேலந்தல் ஊராட்சி உயர்நிலைப் பள்ளிக்கு 5 வகுப்பறை கொண்ட கட்டிடம், அவலூர்பேட்டை டு திருவண்ணாமலை சாலையை 4 வழியாக சாலையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏவாவேலு அவர்கள் வாங்கி கொடுத்தார். அனைத்து கிராமங்களுக்குமே சிமெண்ட் சாலை, ஏராளமான சிமெண்ட் சாலைகள் இல்லாத கிராமமே இல்லை. கட்டணமில்லா பேருந்து 1, மகளிர் உரிமை தொகை 2, இது 2ம் பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு எடுத்து உங்களுடைய ஒன்றியத்துல இந்த தேர்தல் காலகட்டத்தில் எப்படி இருக்குது? திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? கீழ்பெண்ணார் தொகுதியானாலும் துரியாபுரம் ஒன்றியமானாலும் அது வளர்ச்சி பெற்ற தொகுதி, வளர்ச்சி பெற்ற ஒன்றியமாக இன்றைக்கு திகழ்கிறது. காரணம் என்னவென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக மாண்புமிகு இப்பொழுது தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருக்கிற மகன்களுக்கு அவர்கள் பிச்சாண்டி அவர்கள் நம்முடைய கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கீழ்பெண்ணார் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலில் சந்தித்து அவர் வேட்பாளராக வெற்றி பெற்றார். இந்த 5 ஆண்டு காலத்தில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி பல வளர்ச்சி பெற்ற தொகுதியாக, முன்னோடி தொகுதியாக திகழ்கிறது. குறிப்பாக எங்களுடைய துரிஞ்சாபுரம் ஒன்றியத்தில் பொறுத்தவரையில் அது நீண்ட நாள் கோரிக்கை. நாயுடுமங்கலம் பகுதிக்கு ஒரு மார்க்கெட் கமிட்டி ஓடும் என்று பல தரப்பு மக்கள் கோரிக்கையை இன்றைக்கு நாயுடுமங்கலத்தில் ஒரு மார்க்கெட் கமிட்டி கட்டிடமும் கொடுத்து, இடவசதி கொடுத்து, ஓபன் பண்ணி இப்போ நல்ல முறையில் நடைபெறுகிறது. அதே நாயுடுமங்கலம் பகுதியில் நீண்ட நாட்களாக இலங்கை அகதிகளாக இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் நம்முடைய கொண்டம் காரிந்தல் பகுதியில், காட்டு பகுதியில் அவர்களை எல்லாம் சீட்டு போட்டு தங்க வைத்து இருந்தோம். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது நம்முடைய தமிழக முதல்வர் அறிந்து, அதில் குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தலைமையில் இந்த இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி ஒவ்வொரு ஆளுக்கும் வீடு கட்டி கொடுப்போம் என்று அவர் கோரிக்கையை ஏற்று அதே அகரம் சீப்பந்தி பகுதியில் 210 வீடுகள் கட்டி அவர்களுக்கு சுகாதார முறையில் சிமெண்ட் சாலை, குடிநீர் வசதி, மேநீர் தேக்க தொட்டி இவை அனைத்தும் பராமரிக்கப்பட்டு நல்ல முறையில் அங்கே தங்க வைத்து இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துரிஞ்சாபுரம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி என்றாலே மங்களம் ஊராட்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊராட்சியாக எப்பொழுதும் நாங்கள் எடுப்போம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அது சட்டமன்ற உறுப்பினரானாலும் நாடாளுமன்ற உறுப்பினரானாலும் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து முதலில் வந்து இங்கே இருக்கின்ற போர் மன்னன் லிங்கேஸ்வரர் அவர்கள் ஆலயத்திற்கு வந்து பூஜை செய்து சாமி தரிசனம் செய்துவிட்டுத்தான் முதல் வாக்கு சேகரிக்கிறது. இதே வாடிக்கையாக ஒவ்வொரு தேர்தலிலும் நடத்தி வந்திருக்கிறோம். அந்த முறையில் அந்த போர் மன்னர் லிங்கேஸ்வரர் ஆலயம் இன்றைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிக்கப்பட்டு தேரும் பூரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதோடு மட்டும் இல்லை, அதே போர் மன்னர் லிங்க ஆலயத்துக்கு உட்பட்ட இடத்தில் பெரிய திருமண கூடம் மண்டபம் கட்டி அந்த மண்டபம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் திறப்புழா செய்து இப்பொழுது நடைமுறையில் வருகிறது. அது மட்டும் இல்லை, இந்த மங்களம் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் கொடுக்கப்பட்டது, அது கட்டி முடிக்கப்பட்டது. அதே போல் இங்கே மங்களத்தில் நீண்ட நாள் கோரிக்கை, இதுவரைக்கும் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பேச திருவேன காலத்தில் இருந்து அதே
அகிரிகிருஷ்ணன் இருந்தார், ராமச்சந்திரன் இருந்தார். கலசப்பாக்கம் தொகுதியாக இருக்கும்போது அப்பொழுது கூட யாரும் இந்த நேர்கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கட்டி கொடுக்கவில்லை. ஆனால் இந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதே மங்களத்தில் பெரிய நேர்கூடம் ஒன்று கட்டி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, எருமுண்டி பகுதியில் ஒரு நேர்கூடம், பாலானந்தல் கூட்டுரோட்டில் ஒரு நேர்கூடம், மல்லவாடி சந்திப்பில் ஒரு நேர்கூடம், நாயுடுமங்கலத்தில் ஒரு நேர்கூடம், நம்முடைய இராம் காரியந்தல் கூட்டுரோட்டில் ஒரு நேர்கூடம். இப்படி அந்தந்த மக்கள் சந்திப்பு இருக்கின்ற இடமெல்லாம் நேர்கூடம் கட்டி தந்தவர் நம்முடைய சட்டப்பேரவை துணைத்தலைவர். அதோடு மட்டுமில்லை, அனைத்து ஊராட்சிகளிலும் பெரும்பாலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் மேல்நீர் தேக்க தொட்டிகள் இல்லாத கிராமங்களுக்கு எல்லாம் புதிய மேல்நீர் தேக்க தொட்டி, அதே போல் பழுதடைந்த மேல்நீர் தொட்டியை அகற்றிவிட்டு புதிய மேல்நீர் தொட்டியை கட்டுவதற்கு அவர் அரசாணை வாங்கி கொடுத்து அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது குறிப்பாக நம்ம பகுதியில் மல்லவாடி பகுதியில் ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5 வகுப்பறை கட்டிடம் அங்கேயே கட்டப்பட்டு திறப்பு செய்தது. அதே போன்ற நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த நம்முடைய வெளுகுந்தல் ஊராட்சியில் உயர்நிலைப் பள்ளி ஆனதை ஒழிய கட்டிடமே 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியிடும்போது கட்டிடம் வாங்கவில்லை, கட்டிடம் கட்டப்படவில்லை. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த வெளுகுந்தல் ஊராட்சி உயர்நிலைப் பள்ளிக்கு 5 வகுப்பறை கொண்ட கட்டிடம் 1,17,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டிடம் கட்டி இதே அவருடைய திருக்கரங்களால் அந்த பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்டது. இப்படி இந்த துரிஞ்சாபுரம் ஊரில் அனைத்து ஜல்லி சாலை பழுதடைந்த சாலைகள் எல்லாம் இன்றைக்கு சிமெண்ட் சாலைகளாக பராமரிக்கப்பட்டு அதெல்லாம் டெண்டர் விடப்பட்டு நடந்தது. அதோடு இல்லாமல் இது நம்முடைய பிரதமர் நிதியிலிருந்து, பிரதமர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நபார்டு வங்கி திட்டத்தின் மூலமாக நம்முடைய வெளுகுந்தல் டு பாலானந்தல் சாலை, வெளுகுந்தல் டு காளிகாபுரம் சாலை, அது இப்படி பல சாலைகள் மேம்படுத்தப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கு. இதோடு இல்லாமல் நம்முடைய அவலூர்பேட்டை டு திருவண்ணாமலை சாலையை 4 வழியாக சாலையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏவாவேலு அவர்கள் வாங்கி கொடுத்தார். அதன் பணி நம்முடைய சேரியந்தில் இருந்து நூக்காம்பாடி வரையில் இப்பொழுது தற்சமயம் ஒரு பணி நடைபெற்றுகிறது. அந்த பணி முடிந்த பிறகு நூக்காம்பாடியில் இருந்து அவலூர்பேட்டை வரைக்கும் அந்த 4 வழி சாலை பயன்பாட்டிற்கு வரும் அந்த வேலை நடைபெற உள்ளது. இதனால் மக்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், ஒரு வண்டி வாகனம் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல், விபத்து இல்லாமல் ஒரு சாலையாக இனிமேல் திகழும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து கிராமங்களும், அவர் கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியமானாலும் சரி, துரிஞ்சாபுரம் திருவண்ணாமலை ஒன்றியமானாலும், நம்ம துரிஞ்சாபுரம் ஒன்றியமானாலும், அனைத்து கிராமங்களுக்குமே சிமெண்ட் சாலை, ஏராளமான சிமெண்ட் சாலைகள் இல்லாத கிராமமே இல்லை. மண் ரோடே கிடையாது. இப்போ எங்கு போனாலும் சிமெண்ட் சாலை தான் மக்கள் நல்ல முறையில் பயன்பாட்டுக்கு நடைபெறுகிறது. அதோடு இல்லாமல் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் நெற்களங்கள், விவசாயிகள் நிறைந்த பகுதி இது. அதனால் நெற்களங்கள் ஆங்காங்கே அமைத்து கொடுத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு அவருடைய நெல்லை நல்ல விலையில் மார்க்கெட் கமிட்டியில் விற்பதற்கு நெல் கொள்முதல் சென்டர் வெளுகுந்தல், நார்த்தாம்பூண்டி, மாதளம்பாடி, பெரியகளம்பாடி, இப்படி இந்த ஒன்றியத்தில் 5-6 சென்டர்கள் வைத்ததன் காரணமாக விவசாயிகள் விளைந்த நெல்லை ஒரு நல்ல விலைக்கு மார்க்கெட்டில் விற்கிறார்கள். அது மட்டும் இப்போது நம்முடைய தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார், நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 என்று இருக்கிறார். இந்த நெல் கொள்முதல் சென்டர் மூலம் அடுத்த பருவத்தில் இருந்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் 2வது முறையாக ஆட்சி ஏற்றால் அவர் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் அதிக விலையில் ஒரு டன்னுக்கு 3500 இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்த நம்முடைய வேட்பாளர்
நம்முடைய தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் அவர் 6 முறை சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறையும் அவர் ஏன் சொல்றது என்றால், இவ்வளவு திட்டங்களையும் இந்த மக்களுக்காக அவர் உழைத்து அனைத்து கிராமங்களையும் முன்னோடி கிராமமாக வளர்ச்சி பெற்றதன் காரணமாக அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது என்பதை என்னுடைய கணிப்பின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எந்த விதத்திலும் அவர் வெற்றி பெறுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் நம்முடைய தமிழகத்தினுடைய கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் 2வது முறையாக ஆட்சி அளிப்பார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கலைஞர் தலைமையில் 7வது முறையாக நாம் ஆட்சியை கைப்பற்றுவோம். உங்களுடைய ஒன்றியத்துல வந்து மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம், இந்த 3 திட்டங்கள் எது வந்துட்டு மக்களுக்கு அதிகமா போய் சேர்ந்திருக்கு? எந்த திட்டத்தை மக்கள் அதிகமா விரும்புறாங்க? இதில் வந்து மகளிர் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் என்று நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் அறிவித்தார். அது அந்த 5 ஆண்டு கால திட்டங்களை எல்லாம் அந்த தமிழ் பெண்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் 10 பேர் குழுக்களாக நியமனம் செய்து ஒவ்வொரு வீடாக சென்று அந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசி இவ்வளோ செய்த திட்டங்களை எல்லாம் பெண்கள் சமுதாயத்தில் அதை பரப்புரை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் சென்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார். நான் ஒவ்வொரு மகளிருக்கும் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தந்தவர் நம்முடைய கழகத்தின் தலைவர். அதே போன்று விடியல் பயணம், கட்டணமில்லா பேருந்து 1, மகளிர் உரிமை தொகை 2, இது 2ம் பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு எடுத்து 100க்கு 100 அத்தனை பெண்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் அவர்கள் வாக்குகளை உதயசூரியன் அளிப்பார்கள். உதயசூரியனுக்கு அளிப்பதன் காரணமாக நம்முடைய கழக தலைவர்கள் வெற்றி பெறுவதற்கும் தமிழக சட்டப்பேரவை கீழ்ப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கும் ஒரு வழிவகை செய்யும். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது தேர்தல் அறிக்கையில் முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார். அவர் என்னன்னா, இல்லத்தரசி உரிமை தொகை, இல்லத்தரசி திட்டம், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை பெற்று உங்களுக்கு தேவையான பொருட்களை திருவண்ணாமலைக்கு சென்று பெரிய கடையில், நீங்கள் பர்னிச்சர் கடையில் எந்த கடையிலோ உங்களுக்கு தேவையான அது உங்கள் குடும்பத்துக்கு எதை பொருள் வேணுமோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, கிரைண்டரோ, குடும்பத்துக்கு தேவை அத்தனை பொருட்கள் எது 8000 ரூபாய் மதிப்புக்கு வேணுமோ உங்களே நல்ல பொருளாக தேர்வு செய்ய எடுக்கலாம் என்று சொன்னதன் காரணமாக இன்றைக்கு மக்கள் தாய்மார்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படி நல்ல திட்டத்தை நமக்கு வாரி வழங்கிய முதல்வர் அவர்களுக்குத்தான் இந்த முறை வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள், அதில் தாய்மார்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக முதல்வர் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைவதற்கு வழிவகுக்கும் என்று கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா, தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.